ஒரு காலத்துல ரொம்ப 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 ட்ரெண்டான காய் வந்து இந்த காய். சோ இத வந்து அமெரிக்கால இந்த விலையில விக்கிறாங்க, ஆப்பிரிக்கால இந்த விலையில விக்கிறாங்க, இது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காயா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காய்ச்சி கீழே கொட்டி கிடக்கு பாருங்க. சோ கேப்பா ரெட்டர் கிடைக்குது. ஆனா இது வந்து இத்தனை ரியாலு, இத்தனை டாலரு, இவ்ளோ வந்து வேல்யூ மெடிசன் இருக்கு இதுல, அத்தனை நோயை வந்து சரி பண்ணும். நான் வந்து கவுண்டிங் சொல்லல, ஏன்னா நிறைய வீடியோல நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாக்குறதுக்கு குட்டியான ஒரு தக்காளி மாதிரி இருக்கும். இது வந்து சொடக்கு தக்காளி அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். லைட்டா தக்காளி சாப்பிடும்போது எப்படி ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய மெடிசன் வேல்யூ இருக்கு. ஒரே வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல முடியாது. இந்த சொடக்கு தக்காளிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னென்ன நோயெல்லாம் வந்து குணப்படுத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானே சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது சும்மா அடிச்சு விடுதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எப்படி சொல்றது, நிறைய கத்து வச்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நிறைய விவசாயிகள் எல்லாம் வந்து சொல்லும் போது அது வந்து கரெக்டா உண்மையா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த சொடக்கு தக்காளியோட மெடிசன் வேல்யூ தெரிஞ்சிருந்தது, எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ் வந்து போற போக்குல எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு மெயினான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. சோ மத்தவங்க வந்து வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க, மத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.